ஃபோன் எடுங்க. ஃபோன் வேற எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது? காலேஜில் இருந்தா கூட காலேஜில் போய் பார்த்து பேசிக்கலாம். ஆனால் அவர் வேலை செய்கிற இடத்துக்கும் போக முடியாது. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியல. தெரிஞ்சா கூட போகலாம். என்ன பண்றது? இந்நேரத்தில் இவ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? பிக்கப் 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 ப்ளீஸ் பிக்கப். பிக்கப்பா? யாரை பிக்கப் பண்ண சொல்றா? ஐயோ, எவ்வளோ தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஏடி, யாரை பிக்கப் பண்ண சொல்லியிருக்க? ஏடி நண்டு, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நண்டாட்ட ஏண்டி எப்போ பார்த்தாலும் ஊறிக்கிட்டே இருக்க? அதுவும் எப்போ பார்த்தாலும் ஏண்டி ஏன் பின்னாடி ஊறிக்கிட்டு இருக்க? நீ எனக்கு மணல் வீடு கட்டி தருவன் தான். ஐத்தியக்காரி. அதெல்லாம் விடு. இந்நேரத்துல இங்க வந்து போனை பார்த்து பிக்கப் பிக்கப்னு சொல்லிட்டு இருக்க. யாரை பிக்கப் பண்ண சொல்லிடுற? ஏண்டி ஒட்டா கேக்குற? ஒருத்தவங்க போன் பேசினா ஒட்டு கேட்க கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? யாரை பிக்கப் பண்ண சொல்லியிருந்த? நான் ஏதோ பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? போடி போய் தூங்குடி. அம்மா நண்டு நண்டு அமைதியா இரு. இங்க பாருடி, அம்மாவெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு இருக்க? அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கா சொல்லு. யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல? அது எங்க டிபார்ட்மெண்ட் காலேஜ் சீனியர் ஒரு அக்கா. அவங்களுக்கும் எனக்கும் சண்டையா, என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதான் ஃபோன் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் டென்ஷனா இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நம்புற மாதிரி இல்லையே. சொல்லப்போனா நான் கேட்ட உடனே சொல்ல மாட்டா. அம்மாவை கூப்பிட்டும் சொல்ல முடியாது, போடின்ட்டு போயிடுவா. இப்போ என்னடானா அம்மாவை கூப்பிட்டதும் ஏதோ சீனியருக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறா. சரியில்லையே, என்னமோ பண்ணுறா. அவ்வளோதான், நீ போய் தூங்கு. நிஜமாவே உன் காலேஜில் இருக்கிற சீனியர் அக்காவுக்கு தான் கால் பண்ணியா? அட, உன் மேல சத்தியமா நண்டு, நான் அந்த அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், சத்தியம்லாம் பண்ணாதடி. நீ யாருக்கோ ஃபோன் பண்ணு, எனக்கு என்ன? அதுக்கு எதுக்கு ஏன் மேல சத்தியம் பண்ற? நானும் ரொம்ப நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ நண்டு, நான் போய் சத்தியம்லாம் பண்ணலடி, நிஜமா தான் சத்தியம் பண்றேன். உன் மேல சத்தியமா. எடி, நீ என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, இன்னொரு தடவை என் மேல சத்தியம் பண்ணா அம்பிடுதான். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இவ என் மேல சத்தியம் பண்ணி என்ன ஒரு அடியா இங்க இருந்து போட்டு தள்ளலான்னு பாக்குறா. நான் சிக்குவேனா? நான் சிக்க மாட்டேன். நான் நண்டு. ஏய் நண்டு நண்டு. என்னடி? ஏண்டி அக்கா பாசமா கூப்பிடுறேன், எரிஞ்சு விழுற மாதிரி ஏண்டி கேக்குற? பொறுமையா கேட்கலாம்ல. எது அக்காவா? என்னடா இது, ஒன்றும் புரியலையே. நண்டு, என்னடி நீ கூப்பிடுறதே சரியில்லையே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை. நான் காலையில லாவண்யா வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வரும்போது விஸ்வா மாமாவையும் பெரியம்மாவையும் பார்த்தேன். நம்ம வீட்டு தெரு வழியாக தான் போனாங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. நான் திரும்பவும் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வீட்டு ஹாலில் ஒரு தட்டில் பூ, பழம், குங்குமம், அப்புறம் என்னென்னமோ இருந்துச்சு. அது யார் எடுத்துகிட்டு வந்தா? அது ஏன் நம்ம வீட்டில் இருந்தது? ஆமாம்ல, இவளுக்கு விஷயமே தெரியாது. இவளுக்கும் விஸ்வா மாமாவுக்கும் பாட்டி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணது மட்டும்தான் இவளுக்கு தெரியும். ஆனால் அந்த பேச்சு இன்னையோட முடிஞ்சு போச்சுன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். இவளுக்கு என்ன தெரியாதுல்ல? முதல்ல என்னை எத்தனை நாள் அம்மா கிட்ட மாட்டி விட்டு விளக்க மத்தாலையும் மரத்தாலையும் அடி வாங்க வச்சிருப்ப. அது மட்டுமா, அம்மா உனக்கு விடுற வேலை எல்லாத்தையும் பிளாக்மெயில் பண்ணி என்ன வேலை வாங்குவ? முதல்ல இன்னி என்கிட்ட மாட்டினடி. இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், அந்த தட்டு யார் எடுத்துட்டு வந்தா? அஞ்சலி, உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த தட்டு பெரியம்மாவும் விஸ்வா மாமாவும் தான் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன, பெரியம்மாவும் விஸ்வா மாமாவும் வீட்டுக்கு வந்தாங்களா? அவங்க தான் அந்த தட்டை எடுத்துட்டு வந்தாங்களா? ஆமாடி, அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீ விஸ்வா மாமாவையும் பெரியம்மா மட்டும்தான் பார்த்தியா? முன்னாடி தாத்தா பாட்டி, அப்புறம் அக்கா மாமா, அப்புறம் அத்தை மாமா, அங்க இருக்கவங்க மொத்த பேரும் வந்திருந்தாங்க. நீ பார்க்கலையா? என்ன, எல்லாரும் வந்திருந்தாங்களா? எதுக்கு? ஏய், அப்படி தெரியாத மாதிரி நடிக்காத. எனக்கு சத்தியமா தெரியல, என்னன்னு சொல்லு. பாட்டி என்னடி சொன்னாங்க? உனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதான் எல்லாரும் வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. என்ன, பொண்ணு பார்த்துட்டு போனாங்களா? ஆமா, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அப்பா 2 நாளுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னார்ல, அதான் அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. அதான் உடனே பாட்டி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உன்னை பொண்ணு பார்க்கலான்னு வந்தாங்க. ஏய், நீ என்ன சொல்ற? இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. அது மட்டும் இல்லாம
என்ன பொண்ணு பார்க்க வந்தா நான் இருக்கணும்ல. நான் அப்ப இல்லவே இல்லையே. நான் லாவண்யா வீட்டுக்கு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி பொண்ணு பார்த்துட்டு போனாங்க? ஏய், நீ வேணும் தானே சொல்ற. இங்க பாரு, உன் மேல சத்தியமா சொல்றேன், உன்னை பொண்ணு தான் பார்த்துட்டு போனாங்க. ஓ, கையை எடுடி. நண்டு, போய் சொல்லாத. இங்க பாரு, என்ன கடுப்பேத்துறதுக்காக மட்டும் போய் சொல்லிட்டு இருக்காத. உண்மையை சொல்லு. உண்மையாலுமே பொண்ணு பக்கம் தான் வந்தாங்களா? நீ நம்பலையா? சரி, இன்னொரு தடவை சத்தியம் பண்ணவா? நீ எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ உண்மையாலுமே பொண்ணு பக்கம் தான் வந்தாங்களா? அட ஆமாடி, பொண்ணு பக்கம் தான் வந்தாங்க. அது மட்டும் இல்லாம வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு என்கேஜ்மெண்ட் தான். அதான் நிச்சயம் பண்றாங்களாம். அப்போ அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டாங்களா? ஐய, என்ன அழுகுறா? அன்னைக்கு பாட்டி பேசுனதுக்கே தேம்பி தேம்பி அழுதா. நம்ம சொன்னதுக்கும் இப்படி அழுகுறா. இந்த அழுகைக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குமோ? இவளுக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா நேரா சொல்லியிருப்பாளே. ஆனா இவ நேரா பேசாம இன்னத்துக்கு கேட்டுட்டு அழுகுறா. அப்ப என்னமோ இருக்கு. அழுகும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு எத்தனை நாளைக்கு அழுவு வச்சிருப்ப? அழுவு, நல்ல அழுவு. இப்ப என்னத்துக்குடி அழுகுற? ஒன்றும் இல்லை, நீ போ. நீ தூங்கல? இல்ல, நான் அப்புறமா தூங்கிக்கிறேன், நீ போ. சரி சரி. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல செம்ம ஜாலியா இருக்கும். சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. ஐயோ, உனக்கு விருந்தெல்லாம் வைப்பாங்க. சாப்பாடுலாம் விதவிதமா செய்வாங்க. ஐயோ, ஜாலியா இருக்கும். இந்த சாக்கை வச்சு உன் கல்யாணம் முடிகிற வரையும் அடிக்கடி லீவு போட வேண்டியதான். ஐயோ நண்டு, ஒரே குஷி தான். சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இடத்த காலி பண்ணுவோம். அக்கா கேத்த மாப்பிள்ள எங்க இருக்கா பயபுள்ள? அக்கா கேத்த மாப்பிள்ள எங்க இருக்கா பயபுள்ள? வேற யாரு? எங்க விஸ்வா மாமா தான். அவ்வளோதான்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாருமே என்ன புரிஞ்சுக்கல. இவனும் புரிஞ்சுக்காம ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம். சீனியர், ப்ளீஸ் எடுங்க. இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு கோவத்தெல்லாம் தள்ளி போட்டுட்டு எடுங்க. நம்ம சண்டை அப்புறமா வச்சுக்கலாம். தயவு செஞ்சு ஃபோனை எடுங்க. எடுக்கல, ஃபோனை எடுக்கவே இல்லை. இதுக்கு மேலேயும் அமைதியா இருந்தோம் என்னென்னமோ நடந்துரும். இதுக்கு மேலேயும் அமைதியை வேடிக்கை பார்க்க முடியாது. நாளைக்கு விஸ்வா மாமாவை பார்த்து பேசணும். ஆமா, புட்டியும் லாவண்யாவும் சொன்ன மாதிரி பேசினா சரியாகிடும். நம்ம பேசினா இவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதுவே மாமா பேசினா கண்டிப்பா இவங்க புரிஞ்சுப்பாங்க. மாமா கிட்ட பேசுவோம். ஆனா இப்போதைக்கு சீனியரை பத்தி யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். ஆனா கல்யாணம் வேண்டான்னு பேசுவோம். மாமா புரிஞ்சுப்பாரு, எனக்கு தெரியும். மாமா புரிஞ்சுப்பாரு. நாளைக்கு காலையிலே மாமா கிட்ட போய் பேசணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் சரி, கல்யாணம் நான் பண்ணிக்கவே மாட்டேன். பண்ணிக்க மாட்டேன். சீனியர், போனை எடுங்க. தயவு செஞ்சு போனை எடுங்க. இல்ல அஞ்சலி, திரும்பவும் ஃபோன் பண்ணு. ஃபோன் அட்டன் பண்ற வரையும் ஃபோன் பண்ணு. ரிங் போயிட்டு தானே இருக்கு. அப்போ கண்டிப்பா கையில தான் இருக்கும். கோவத்தினால தான் எடுக்காம இருக்காரு. நம்ம திரும்ப ஃபோன் பண்ணா ஏதோ ப்ராப்ளம். அதான் இவ்வளோ கால் பண்றேன்னு சொல்லி அட்டன் பண்ணுவாரு. கோபமா அட்டன் பண்ணி பேசினாலும் பரவாயில்ல, நீ கால் பண்ணிக்கிட்டே இரு. டே ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு எத்தனை தடவை ஃபோன் பண்ணுது? அட்டன் பண்ணி பேசடா. டேய், வாயை மூடிட்டு இருங்க. உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல. அச்சோ, ஓவரா பண்ணாதடா. அந்த பொண்ணு பாரு, விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது வீட்ல பிரச்சனையா இருக்க போகுது. அட்டன் பண்ணி என்னன்னு கேளுடா. ஏன் நான் எதுக்கு கேட்கணும்? அவ என்ன என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாளா? எதுவும் சொல்லலைல்ல. அப்படி இருக்கும்போது நானா போய் ஃபோன் பண்ணி கேட்பேனா? என்னாலலாம் அட்டன் பண்ண முடியாது. மச்சான், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. யாரு? நான் ஓவரா பண்ணிட்டு இருக்கேனா? பின்ன இல்லையாடா? என்ன, அங்க இருந்தா எங்க அவளை பாத்துருவோம், அவகிட்ட பேசிடுவோன்னு பயந்துட்டு இங்க வந்து இருக்கிறியா? ஏன் மச்சான், சிபி, உன் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அப்போ இந்த வீடு எனக்கு வீடு இல்லையா? ஓ சரிடா, சரி. தெரியாம உன் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் கிளம்புறேன். சாவ எடுத்துருவேன். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு,
இந்த வீடு எனக்கு எவ்வளவு உரிமையோ அதே மாதிரி தான் உங்க 2 பேத்துக்கும் இந்த வீட்ல இருந்து உங்களை போக சொல்றதுக்கு எனக்கே உரிமை இல்ல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத மச்சான். இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு தடவையாவது அந்த போன் அட்டன் பண்ணி பேசு. சிபி சொல்றது கரெக்ட். ஒழுங்கா போன் அட்டன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு. சும்மா கோவத்துல வீம்புலன்னு பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கீங்க, நம்ம நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணி அழுதோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. டேய், நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இத மட்டும் நல்லா சொல்லு. எதுவுமே நடக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? யாரு? நான் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கனா? பின்ன வேற யார் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? இங்க பாரு, நீ ட்ரெக்கிங்ல இருக்கும்போதே ரொம்ப அப்செட்டா இருந்த. அஞ்சலி வேற உனக்கு பேசல, என்ன ஆச்சு ஏதாச்சும் புலம்பிட்டே இருந்த. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதான் மாயா கிட்ட பேசும்போது இத மாதிரி கேக்க இப்படி இருக்கான்னு சும்மா பேசினேன். அவளும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சொன்னான். நான் சொல்லாம இருந்திருக்கணும், அஞ்சலியே வந்து சொல்லியிருக்கணும். ஆனா நான் தான் நீ ரொம்ப அப்செட்டா இருக்கிய, என்ன ரீசன் தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்ததால நானும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். சொல்லாம இருந்திருக்கணும். சொல்லாம இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஓ, அப்போ நீங்களும் என்கிட்ட சீக்ரெட் மெயின்டைன் பண்றீங்க. மச்சான், வாக்காதான் படுத்திருக்க. சிட்டி உதச்சான்னு வச்சுக்கியா அங்க போய் விழுவ. சும்மா வீண்டா விடுப்பிட்டு பேசிட்டு இருக்க. மச்சான், நீ பண்றது ரொம்ப சில்லியா இருக்கு. வீட்டுல வயசு பொண்ணுங்க இருந்தா கல்யாணம் பத்தி பேசுவாங்க தான். அதுலயும் முறை பசங்களா இருந்தா பேசுவாங்க தான்டா. அதுக்குன்னு ஏன்டா இப்படி கோவப்படுற? டேய், உங்களுக்கு நான் ஏன் கோவப்படுறேன்னு கூடமா புரியல? புரியல. தயவு செஞ்சு வாய் திறந்து சொல்றியா? இவள ஃபோன் எடுக்க மாட்டேன்னு தெரியுதுல, என்னத்துக்கு நொய்யின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கா? இரு, ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டா எப்படி ஃபோன் பண்றேன்னு நானும் பார்க்கறேன். டேய் 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 டேய், என்னடா பண்ற? இது பாரு, போன் எதுக்கு ஆஃப் பண்ணி போடுற? கேக்கே, கோவம் வருது கேக்கே எனக்கு. இதுக்கப்புறம் எப்படி ஃபோன் பண்றான்னு நானும் பார்க்கறேன். மச்சான், நீ இப்படி இல்லவே இல்ல. ஏன்டா இப்படி பண்ற? கிரிஷ், அங்க நடக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லடா. ஆனா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு நல்லாவே தெரியும்டா, அவளுக்கும் விஸ்வா ப்ரோக்கும் கல்யாணம் ஆகாதுன்னு. ஆனா வீட்டில் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவகிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். 2 நாள் மச்சான், 2 நாளாக பேசிகிட்டு இருக்கேன். அது நடந்து 2 நாளா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலடா. வீட்டில் இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலை. அன்னைக்கு நான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்டேன். என்னென்னமோ காரணம் சொல்லி சமாளிச்சிட்டா. நானும் நம்பிட்டேன். என்னடா நீ? ஏன் மது அக்காவுக்கு அப்பா கல்யாணத்தை பத்தி பேசும்போது அக்கா தைரியமா வந்து சொன்னாங்களா? இல்லல்ல, கொஞ்ச நாள் அப்படித்தானே அப்செட்டா அழுதுகிட்டு யார்கிட்டயும் பேசாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்த. பொண்ணுங்க அப்படிதான் மச்சான். மனசுல யாராவது இருந்தாங்கன்னா திடீர்னு கல்யாணம் பத்தி பேசும்போது அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. மச்சான், அவங்க இடத்துல நம்ம இருந்து பார்த்தாதான் தெரியும் அவங்களோட மனநிலைமை என்னன்னு. சும்மா நம்ம கோவப்பட்டுட்டு போனா சரியாகிடுமா? டேய், உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது சாதாரண ஒரு சின்ன விஷயம்தான். எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம்தான். நீ சொன்ன மாதிரி வயசு பொண்ணுங்க வீட்டில் இருந்தா, அதுலேயும் முறை பையன் இருந்தா கண்டிப்பா கல்யாண பேச்சு நடக்கும் தான். நான் இல்லைன்னுலாம் சொல்லல. நீ சொன்ன மாதிரியும் அக்காவுக்கு அந்த மாதிரி நடந்துச்சு தான். நானும் கண்ணால பார்த்துருக்கேன். நான் அதுவும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது ஒரு சாதாரண சின்ன விஷயம். இதை கூட என்கிட்ட சொல்ல முடியலனா அப்புறம் அப்புறம் எப்படிடா அவளுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தோணும்? இந்த சாதாரண விஷயத்துக்கே என் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத இடத்துல எப்படிடா எனக்கு? மச்சான், அவளுக்கு என் மேல ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா வீட்டில் நடக்கிறத சொல்லியிருப்பா. ஓகே மச்சான், எனக்கு அவளுடைய சுச்சுவேஷன் புரியுது. ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு உண்மை தெரியுது. வீட்டில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்டதும் அவளுக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருப்பா. எனக்கு அது புரியுது மச்சான். நாள் என்கிட்ட சொல்லலை, விட்டுரு. அவ குழப்பத்திலையும் கஷ்டத்துலையும் இருந்திருக்கா. சரி, ஆனால் அதுக்கப்புறமாவது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஏன் மச்சான் சொல்லலை? அதுக்கு ரீசன் என்ன? அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. என்னை அவன் நம்பவே இல்லைடா. அப்படி இருக்கும்போது இப்போ ஃபோன் பண்ணி பேசுனா நான் அட்டன் பண்ணுவானா? அதுவும் எதுக்காக ஃபோன் பண்ணுறா? கண்டிப்பாக விஷயம் தெரிஞ்சிருக்கும். மாயா சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் கிறிஷ்கிட்ட சொல்லிட்டேன், கிறிஷும் சீனியர்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு. அதான் எனக்கு இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறா. இல்லைன்னா ஏன் பண்ண போகிறா? மச்சான், அந்த விஷயம் நடந்ததுலேருந்து
நான் தாண்டா அவளுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். அவள் ஒரு ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. அப்போவே எனக்கு தோணுச்சு ஏதோ பிரச்சனை, ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான்னு. அப்போவும் கேட்டேன் மச்சான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உடம்பு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு என்னென்னமோ காரணம் சொன்னான் மச்சான். அப்போவும் நம்பினேன். டேய் உனக்கு புரியல மச்சான். நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்கான்னு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? சரி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்குன்னு இப்படி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போறியா? என்னால் எதுவும் ஏற்றுக்க முடியல. கோபம் வருது. அவளுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நினைக்க எனக்கு அவன் மேலே கோபம் வருது. இப்போ கூட நான் ஏன் இங்கே வந்தேன் தெரியுமா? எப்படியும் அங்கே இருந்தால் கண்டிப்பாக அவளை பார்க்கணுன்னு தோணும், பேசணும்னு தோணும். ஆனால் கோவத்தில் பார்க்கணும் பேசணும்னு தோணும். கோவத்தில் அவளை பார்த்து ஏதாவது வார்த்தையை விட்டுட்டேனா அது அவளால் தாங்கிக்கவே முடியாது. அதனால தான். சரிடா, ஆனா கால் பண்ணிக்கிட்டே இருக்கால, அட்டன் பண்ணி நான் பிஸியா இருக்கனாவது சொல்லு. சிபி, தெரிஞ்சும் பேசாத. கோவத்தில் நான் எப்படி பேசுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வார்த்தையை விட்டுட்டான் அவ்வளோதான். திரும்பவும் அந்த வார்த்தையை எடுத்துக்க முடியாது. கோவத்தில் நான் ஏதாவது அவளை பேசிட்டேன்னா சத்தியமாக அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வழியை நான் அவளுக்கு கொடுக்கக்கூடாது. எவ்வளோ நாளுடா கோபமாக இருப்பேன்? கோபம் போனதும் நானே பேசிக்கிறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்க வீட்ல கல்யாணத்தை பத்தி பேசியிருக்காங்கல்ல, இப்போ நம்ம என்ன பண்றது? அதெல்லாம் நடக்காதுடா அது எப்படி நீ சொல்லுவ நடக்காதுன்னு? பெரியவங்களா பார்த்து பேசிட்டு இருக்காங்க, எப்படி நடக்காம போகும்? மச்சான். வயசானவங்க பேச தான் செய்வாங்க. ஆனால் இது அந்த காலம் இல்லை. அவங்க சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கணும்னு இல்லை. மச்சான், நீ என்னடா சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியல. டேய், அவங்க வீட்டில் இருக்காங்களே பாட்டி, அவங்களுக்கு தான் பேரனும் பேத்தியும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும், அந்த மாதிரி நினச்சி தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசித்து பேசியிருக்காங்க. ஆனால் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தான் பேசியிருக்காங்க. அது நர்மதா இருக்கால, அவள் போய் நேராக விஸ்வ ப்ரோட்ட பேசியிருக்கா போல. அப்புறம் அவர் போய் அவங்க பாட்டிகிட்ட கேட்டு அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு, சரிப்பா நான் பண்ணது தப்பு அது இதுன்னு சொல்லி அந்த பேச்சு அப்போவே ஸ்டாப் ஆயிடுச்சுடா. டேய், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட, ஆனா எப்படி? மதுக்கு கால் பண்ணி சும்மா பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே கேட்டு பார்த்தேன். அவள் தான் எல்லா விஷயமும் சொன்னான். அடப்பாவி, கோவமா மூஞ்சி வச்சு சுத்திட்டு இருந்தேன்னு பார்த்தா சைடு கேப்ல எந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கியா? ஆமா, அக்காவுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? அதான் அந்த வீட்டில் அக்காவோட ஃப்ரெண்டு இருக்காங்களே, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அங்கே என்ன நடந்தாலும் இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இங்கே என்ன நடந்தாலும் ஏன் அக்கா ஃபோன் பண்ணி எல்லாமே அங்கே சொல்லிடுவா. ஏண்டா இப்படி இருந்தோம், ஆனா மாமா விஷயத்தை எதுக்கு அக்கா எல்லார்கிட்டயும் இருந்து மறைச்சாங்க? ஏண்டா முடிஞ்சு போன கதையை திரும்பி ஆரம்பிச்சிட்டு இருக்க? ஏன் காரணம் என்னன்னு தெரியாதா? ஏப்பா, என்னம்மா? ஐயா, என்னையா 3 பேரும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருக்கோம் வசந்தா. ஆமா, நீங்க தூங்கல? ஐயா, தூங்கிட்டு தான் கிடந்தேன். சவுண்ட் கிடைச்சு பத்தியா? அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வெளில வந்தேன். 3 பேர் இன்னும் தூங்காம பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. நாங்க பேசினது அம்புட்டு சத்தமாவா கேட்டுச்சு? ஐயா, பேச்சு சவுண்ட் எல்லாம் கேட்கல. ஏதோ பாத்திரத்தை தட்டி விட்ட மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் என்ன ஏதுன்னு பார்க்க வந்தேன். மா, பூனைதாமா. பூனையா? நான் கூட பயந்து போய் வெளில வரேன். பிறகு இங்க என்ன ஒரு பூனையா சுத்திட்டு இருக்கு? 5-6 பூனை மாதிரி சுத்திட்டு கிடக்கு. வர பூனைக்கெல்லாம் பால் ஊத்துறது, சோறு வைக்கிறது. பிறகு எப்படி இந்த வீட்டை விட்டு போவோம்? ஐயா, பாவம், எல்லாம் குட்டி குட்டி பூனை. மா, குட்டி பூனையா? முதல்ல வீட்டுக்கு ஒரு பூனை வந்துச்சு, பால் கொடுத்த. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்துச்சு. நீனும் ஏதாவது இருந்தா எடுத்து போட்ட. பிறகு அது இன்னொரு ஜோடியை கூட்டிக்கிட்டு ஜோடியா வந்துச்சு. சரின்னு அதுக்கும் சேர்த்து பால், பழம், சோறுகீறு எல்லாம் வச்சேன். இப்போ அது 2 சேர்ந்து குட்டியா போட்டுட்டு இருக்கு. அது போட்ட குட்டி தான் இவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ஐயா கதிரு, பாரியா என்ன பேச்சு பேசுறாங்க? பாவம் இல்லையா, வாயில்லாத ஜீவன். அவனுங்க கிடக்குறாங்க வசந்தா. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எத்தனை பூனை வேணாலும் வள, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சரியா, போய் தூங்குங்க, நேரமாவதுல. நாங்க தூங்குறோமா, நீ போய் தூங்கு. சரி ஐயா. என்ன மச்சான், கோவம்லாம் போயிடுச்சா? மூடிக்கிட்டு போய் பாயும் தலகாணியும் எடுத்துட்டு வா. நைட்டுக்கு இங்கேயே படுத்துக்கலாம். இங்க வா. ஏன்? நல்ல காத்து வருது, அதெல்லாம் படுத்தா சூப்பரா தூக்கம் வரும். போய் பாயும் தலகாணியும் எடுத்துட்டு வாங்கடா, இங்கேயே படுத்துக்கலாம். மச்சான், பாய் இருக்குடா, கைத்து கட்டல் இருக்கு, எடுத்து போடவா? 3 பேர் படுத்துக்கலாம். பெரிய அமெரிக்கன் சிட்டிசனு, ஏன் கட்டிலில் தான் படுப்பீங்களோ? கீழே படுத்தா உங்களுக்கு தூக்கம் வராதோ? மச்சான், நான் போய் பாயும் தலகாணி எடுத்துட்டு வரேன். போர்வையும் வேணுமாடா? பூ. சரி மச்சான், இரு, தண்ணி குடிக்க எடுத்துட்டு வரேன். நைட் டைம்ல தண்ணி தாகமா இருக்கும்ல, வெயிலுக்கு அதுக்கும் கண்டிப்பா உருக்கத்துல தண்ணி தாகமா இருக்கும். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி மச்சான், போய் தண்ணி எடுத்துட்டு வா. டேய், நீ போய் பாயும் தலகாணி எடுத்துட்டு வா. ஏன் மச்சான், நீ வாழ் கூட ரொமான்ஸ் பண்ண போறியா? டேய்,
நான் மட்டும்தான் என் ஆள் கூட பேசாமல் இருக்கேன். நீங்கள் நல்ல ஜாலியாக உங்கள் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. என்னை கடுப்பேற்றுற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணுங்க நம்பர் என்கிட்டயும் இருக்குது. ஃபோன் பண்ணி உங்களை பற்றி இல்லாத பலத்தெல்லாம் போட்டு விட்டுருவேன். நான் சொன்னால் கண்டிப்பாக நம்புவாங்க. எப்படி வசதி? மச்சான், தண்ணி பெரிய சொம்புல எடுத்துட்டு வரட்டா இல்ல சின்னோண்டு அண்டால எடுத்துட்டு வரட்டா? மச்சான், நானும் பெரிய தலகாணியும் சின்ன பையன் எடுத்துட்டு வந்துடுறேன். பூகம்பம் வந்தால் கூட ஓ, பதறாத நெஞ்சம் எனது. ஓ, கூன்று மோதியதாலே ஓ, பட்டென்று சரிந்தது என்று. மாமா ஏ அஞ்சலி, வா வா. மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசணுமா? சரி பேசலாம், வா வந்து உட்காரு. சொல்லுடி, என்ன பேசணும்? மாமா அது வந்து அது என்னடி வந்து போய் இழுத்துட்டு இருக்க? என்ன சொல்லு. மாமா ஏய், ஏன்டி அழுகுற? என்னாச்சு? ஏன் அத்தை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அப்புறம் அப்புறம் எதுக்கு அழுகுற? ஒருவேளை காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? யாராவது உன்கிட்ட வம்பு இழுக்கிறாங்களா? யாருன்னு சொல்லு, மாமா பாத்துக்கிறேன். மாமா அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்னடி பேசணும்னு சொன்ன, சரி என்னன்னு கேட்டா அழ ஆரம்பிக்கிற. ஏன்டி அழுகுறேன்னு கேட்டா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்கிற. என்னாச்சு சொல்லு. மாமா ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லையா? என்ன விருப்பம் இல்லை? என்னடி பேசுற? தெளிவா பேச. மாமா எனக்கு தெரியும் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு. ஆனா எனக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல மாமா. ஷபா, ஏண்டி? ஏன் நண்டு பத்தியா? ஒரு விஷயம்னா தப்புன்னு நேரா பேசிடுறா, சுத்தி வளைச்சு பேசவே மாட்டா. நீ இருக்க பத்தியா? நீ ஏண்டி எதுவுமே நேரா பேசவே மாட்டேங்கிற? சுத்தி வளைச்சு பேசுற. எதுவா இருந்தாலும் நேரா கேளு. எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா நேத்து நீங்களும் பெரியமாவும் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா வந்தோம். அப்போ வீட்ல ஹால்ல இருந்த பூ பழம் இந்த மாதிரிலாம் ஒரு தட்டு இருந்துச்சு, அது பெரியமா எடுத்துட்டு வந்தாங்களா? தட்டா? ஓ அதுவா? ஆமா, அதுதான் எடுத்துட்டு வந்தாங்க. மாமா அப்ப உங்களுக்கு சம்மதமா? அடியே, மாமா சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னு நீ பாட்டுக்கு சுத்தி வளைச்சு இழுக்காத. கோவம் வருது எனக்கு. இங்க பாரு, ஒழுங்கா நேரா கேளு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? மாமா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாட்டி பேசிட்டு இருக்காங்கல்ல. நேத்து கூட பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க. அதான் மாமா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசி புரிய வைங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல. மாமா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு வீட்டில் நீங்க பேசி புரிய வைங்க. நான் பேசினா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுவே நீங்க பேசுனீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ப்ளீஸ் மாமா ப்ளீஸ். அடியே, ஓ இவ்வளவு நேரம் இததான் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருந்தியா? மாமா லூசு லூசு. வீட்ல யாரும் எதுவும் சொல்லலையா? இல்ல யாரும் எதுவும் சொல்லல. சரி, பொண்ணு பார்க்க வந்தோன்னு யார் சொன்னா? நண்டு தான் சொன்னா. நான் அப்போ லாவண்யா வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தப்போ ஹால்ல அந்த தட்டுலாம் இருந்துச்சு. என்ன ஏதுன்னு கேட்டப்போ நண்டு தான் சொன்னா நீங்களும் பெரியமாவும் வந்தீங்க. நீங்க மட்டும் இல்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வந்தீங்க, பொண்ணு பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னா. அது சரி. சரி, எந்த ஊர்ல பொண்ணு பார்க்க வந்தா? பொண்ணை பார்க்காம ரிட்டர்ன் போயிருக்காங்க. நான் அதையும் கேட்டேன். ஆனா அவ என்னென்னமோ சொன்னா. சரிதான். நண்டு நல்ல உன்கிட்ட ஆட்டம் போட்டிருக்கா போல. புரியல மாமா. இத்தனை வருஷமா உன் மேல வச்சிருந்த கோவத்தை எல்லாத்தையும் நல்ல உன வெறுப்பேத்தி காமிச்சுக்கிட்டா. என்ன மாமா சொல்றீங்க? அடியே என் அத்தை பெத்த முத்தே, நாங்க பொண்ணு பார்க்கலாம் வரல. அப்புறம் அந்த தட்டு? அது யாரு? அங்க உங்க வீட்டுக்கிட்ட தான் யாரோ சரோஜா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க போல. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி சுமங்கலி பூஜை அது வச்சாங்க. அத்தையை கூப்பிட்டு இருந்தாங்க போல. அம்மாவால வர முடியல, அதான் அத்தையை கூட்டிட்டு அங்க போயிட்டு அப்படியே அங்க வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு வந்தோம். வரும்போது தட்டை மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி அது என்னத்துக்கு திரும்ப எடுத்துக்கிட்டு அங்கேயே இருக்கட்டும்னு அத்தையும் ஃபோன் பண்ணி அத்தைக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதான் அது அங்கேயே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நண்டுகிட்ட நீ கேள்வி கேட்டிருக்க. அவளும் உன் மேல இருக்கிற கோவத்தை எப்படி படித்திக்கணும்னு நினைக்காம உன்னை வச்சு செஞ்சுட்டா போல. மாமா அப்போ லூசு,
வீட்ல வயசானவங்க இருந்தா இப்படிதான் பேசுவாங்க. அதுக்குன்னு எல்லாம் நடந்துருமா என்ன? நண்டு வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நண்டு வந்து என்ன மாமா என்ன சொன்னா? பாட்டி வந்து அங்க அத்தைக்கிட்டயும் மாமா கிட்டயும் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டது எல்லாத்தையும் சொன்னான். நண்டா நண்டா வந்து உங்ககிட்ட எல்லாமே சொன்னா? வேற யாரு சொன்னா? அவ தான் சொன்னா. பரவாயில்ல, உனக்காக அவ தைரியமா வந்து என்கிட்ட பேசியிருக்கா பாரு. இல்லனா எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல. மாமா நீங்க ஃபர்ஸ்ட் அழுகுறத நிறுத்திடி. எதுக்கு உனக்கு இவ்ளோ பயம்? ஏண்டி, உன்னோட சின்னவ, அவளுக்கு இருக்கிற தைரியம் கூட உனக்கு இல்ல பத்தியா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. வீட்டுல பெரியவங்க வயசானவங்க இருந்தாங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க. நல்லது நினைச்சு ஒண்ணு நமக்கு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒரு சில டைம் நல்லதா இருக்கும், ஒரு சில டைம் நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். அதுக்குன்னு எல்லா தடவையும் மண்டையாட்டிட்டு இருக்க முடியாது. உனக்கு பிடிக்கலையா, நேரா நீ பிடிக்கலன்னு சொல்லலாம். அப்புறம் உங்ககிட்ட நான் விளையாடுவேன். ஏன்னா நீங்க என்னோட அத்தை மாமா பசங்க. எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட எப்பயுமே விளையாடுவேன். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா உங்க 2 பேரையும் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு மோசமானவ கிடையாது. ஐயோ மாமா என்ன பேசுறீங்க? அப்புறம் வீட்ல பாட்டி பேசினதை வச்சு மாமாவையும் தப்பா நினைச்சிட்டல? மாமா நான் உங்களை போய் தப்பா நினைப்பானா? நான் உங்களை தப்பா நினைக்கவே இல்லை. ஆனா பாட்டி ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. அவங்க பேசுறத நானே கேட்டேன். நண்டு வேற நேத்து நைட் என்ன நல்லா குழப்பி விட்டுட்டா. அதான் பயத்துல சரி உங்ககிட்ட பேசினா. என்கிட்ட பேசினா? இல்ல மாமா, பாட்டி பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எப்படியும் வீட்ல யாருக்கும் சொல்லாம தான் இவங்க வந்து பேசுறாங்கன்னு. அதான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு. ஆனா நீ ரொம்ப லேட்டடி. உனக்கு முன்னாடி நண்டு முந்திக்கிட்டா. மாமா உண்மையாலுமே நண்டு எனக்காக வந்து பேசினாளா? ஆமாடி, உனக்காக தான் வந்து பேசினான். நீ ரொம்ப அழுதியா, அதான் அவளால பார்க்க முடியல. அதான் உனக்காக வந்து என்கிட்ட பேசினான். என்னால நம்பவே முடியல. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டு வம்பிழுத்துட்டே இருப்பா. எனக்காக வந்து பேசியிருக்கா. அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அவளுக்கு உன் மேல பாசம் அதிகம். அதான் நீ அழுகிறத பார்க்க முடியாம உடனே கிளம்பி என்ன பார்க்கறதுக்கு வந்துட்டா. மாமா அப்போ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுல்ல? நம்ம 2 பேருக்கும் எப்பயுமே கல்யாணம் நடக்காதுடி. மாமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை. பா, இப்பதான் என் முகத்துல சந்தோஷமே வருது. மாமா பாட்டி சொன்னதை கேட்டது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவங்க சொன்னதை கேட்டதுல இருந்து அழுதுகிட்டே இருந்தேன். அதான் தெரியுமே, நண்டுதான் எல்லா விஷயத்தையும் சொன்னாலே. ஆனா பத்தியா, உன்னோட சின்ன பிள்ளை உன்னை வச்சு செஞ்சிருக்கா. அவளுக்கு போய் இருக்கு. நைட்டு கூட என்ன ரொம்ப அழ வச்சுட்டா. நான் அழுகிறத பார்த்து கூட கிறுங்காம திரும்ப திரும்ப பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருந்தா. மாமா அப்போ நிஜமாவே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுல்ல? ஏய், நீயே மாமனை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். என்னதான் எனக்கு உன்னை பிடிச்சாலும் ஆனா நான் நண்டதாப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். நான் அவகிட்டே சொல்லிட்டேன், நான் வந்து பொண்ணு பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அவளும் சரின்னு சொல்லிட்டான். அதுலயும் 12வது முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பாலாம். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? சரிங்க மாமா, சரி நீங்க அவளையே கல்யாணம் பண்ணிக்கிங்க. என்ன கல்யாணம் பண்ணாம இருந்தா எனக்கு அதுவே போதும். லூசு, இதுக்காக தான் காலையிலேயே என்கிட்ட பேசுறதுக்கு வந்தியா? ஆமா மாமா. சரி சரி. ஓகே மாமா, நான் வீட்டுக்கு போறேன். ஏண்டி, ஏன் அதுக்குள்ளே போற? இல்ல மாமா, கொஞ்சம் வேலை இருக்கு. அது சரி. அம்மா, காலையில அத்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போனாங்கன்னு. ஆமா மாமா, நைட்டு ஏதோ கனவு கண்டுட்டு இருப்பாங்க போல. அதான் எங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஓ, சாமி கும்பிட்டுட்டு நேரம் இங்கதான் வந்தியா? ஆமா மாமா. என்னடி, சாமி கும்பிட்டதுக்கு அடையாளமே இல்ல? ஓ, அழுதழுதே கண்ணீர்லயே திருநூறு எல்லாமே கலைஞ்சிருச்சா? ஆமா மாமா. லூசு லூசு, எப்பயுமே சிரிச்சு சந்தோஷமா இரு. உன்னை மீறி எதுவும் நடக்காது. சரியா? பயப்படாம வீட்டுக்கு போ. சரிங்க மாமா. லூசு, ஆனா நண்டு ரொம்ப ஓவரா தான் பண்ணிருக்க. ஆனா இப்ப வந்த வேகத்துக்கு உன்னை வச்சு செய்ய போறா. അൽവാ കണ്ണാളെ സൽവാരി ചെണ്ടോളെ പൽവാളെ ദേവൻ ഞാൻ സെൽവാക്കയില്ലാതെ തൊണ്ടേക്കുള്ളാലെ നിന്നെ കണ്ടാലേ. என்ன பாக்குறீங்க? என்னடா நண்டு தாவணி புடவெல்லாம் கட்டி பொண்ணு மாதிரி உக்காந்துருக்கேன்னா? வேற ஒன்றும் இல்லைங்க. நைட்டு எங்கள் அம்மா ஏதோ எங்களை பற்றி கெட்ட கனவு கண்டிருக்காங்க போல. அதான் என்னையும் அக்காவையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுக்காக கோவிலுக்கு இந்த மாதிரி தாவணி புடவை கட்டி அடக்க உடக்கமாக வரணுமா. அதாங்க கொஞ்ச நேரத்துக்கு அடக்க உடக்கமாக பொண்ணு மாதிரி கெட்ட போட்டிருக்கேன். பரவாயில்லையே, நம்மளும் பொண்ணு மாதிரி நல்லதான் இருக்கும். ஆனா நண்டு பார்த்து கொஞ்சம் உஷாராவே இரு. ஏன்னா நம்பூருக்காரவங்க பொம்பளை பிள்ளைங்க தாவணி புடவை கட்டினாலும் சரி புடவை கட்டினாலும் சரி, பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பொண்ணு கேட்டு வந்துட போறானுங்க. வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த அஞ்சலி எப்போ பார்த்தாலும் புடவை தாவணின்னு கட்டிட்டு சுத்திட்டு இருக்கா.
அதனாலே நிறைய பேர் வந்து அவளை பொண்ணு கேட்குறாங்க. பத்தாததுக்கு எங்க பாட்டி வேற விஸ்வா மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஒரே கலாட்டா. நம்ம மட்டும் எப்போ பார்த்தாலும் தாவணி புடவையில் சுற்றணும். கன்ஃபார்ம் நமக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆள் வந்து பொண்ணு கேட்பாங்க. அதனால எப்பயுமே உஷாரா பேண்ட் சட்டையிலே சுற்றிட்டு இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், எவனாவது வந்து நம்மள பொண்ணு கேட்டுருவான். அப்புறம் என்னையும் கட்டி கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னோட கனவு லட்சியம் எல்லாம் தரமட்டமாகிடும். ஆனால் இதில் பார்க்க அழகாக தான் இருக்கேன். என்ன பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்கு. நீ இவ்வளோ அழகா நண்டு. ஹே நண்டு. ஐயோ, என்னத்துக்கு அழுதுகிட்டே வரா? ஒருவேளை கோயில்ல இருந்து இவளுக்கும் சேர்த்து பொங்கல் வாங்கிட்டு வந்துச்சு அம்மா. அதையும் நம்மளே சாப்பிட்டுட்டோம். அது தெரிஞ்சு அழுதுகிட்டே வராளோ? ஆனா கோவமா தானே வரணும். எதுக்கு அழுதுகிட்டு வரா? என்னடி நண்டு, உனக்கு என் மேல அவ்வளவு பாசமாடி? ஐயா, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. உன் மேல என்னத்துக்கு நான் பாசமா இருக்கணும்? பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உன் மேல பாசத்துல ஓடி வந்தா வார்த்தைக்கு கூட ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்க்கா, உன் மேல எனக்கு அம்பட்டு பாசம் சொல்றாளான்னு பாரு. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். என் வாயில இருந்தெல்லாம் அந்த மாதிரிலாம் வார்த்தை வராது. அப்படிலாம் எதுவும் எதிர்பார்க்காத. மூஞ்சி முகரையும் பாரு. ஏய் என்னடி, நான் பட்டுக்கு சென்னைன்னு உட்காந்துருக்கேன். நீ பட்டுக்கு வந்து என் மேல பாசமா அது இதுன்னு கேட்டுவிட்டு இப்போ மூஞ்சி முகரையும் பாருங்கிற. ஏன் மூஞ்சிக்கு என்ன நல்லதா இருக்கா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் பொம்பளை கிட்ட போட்டிருக்கேன். என்னடி சொல்ற? பொம்பளை கிட்ட போட்டிருக்கியா? ஆமா. ஏடி, என்னைக்காவது இந்த கெட்டப்ல என்ன பாத்திருக்கியா? பாத்திருக்கனே. அது என் ஃபங்க்ஷன் அப்ப பாத்திருப்ப. என்னைக்காவது அதுக்கப்புறம் என்ன இப்படி பாத்திருக்கியா? இல்ல இல்ல, இந்த மாதிரிலாம் அடக்க உடக்கமா உன்னை பார்த்ததே கிடையாதுப்பா. ஆனா இதுல அழகா இருக்க. தேங்க்யூ தேங்க்யூ. நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்ஸா? எதுக்கு? எதுக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்த பொங்கலை நானே சாப்பிட்டேன்னு கோவா தான் படுவாங்க. ஆனா நீ தேங்க்ஸ் சொல்ற பத்தியா? அடி பாவி, இப்படி போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு வாங்கிட்டு வந்த பொங்கலை சேர்த்து சாப்பிட்டுட்டியா? ஏய், பொங்கல் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுமா? அது என்னை பார்த்து என்னையும் சாப்பிடுன்னு சொன்னுச்சு. அதான் பாவம் பொங்கல் வருத்தப்படும்ல, அதான் நானும் சாப்பிட்டுட்டேன். ஆமா ஆமா, பொங்கல் தான் உன்னை சாப்பிட சொன்னுச்சு. போட்டி, நீ வேணா வயிற்றுக்குள்ள இருக்க பொங்கல்கிட்ட நீயே கேட்டு பாரு, அதுவே சொல்லும் நான் தான் உன்னை சாப்பிட சொன்னேன்னு. நண்டு நண்டு நண்டு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு காரணமே நீ மட்டும் தாண்டி. ரொம்ப தேங்க்ஸ் டி. வாழ்க்கையில முதல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. நான் இதை மறக்கவே மாட்டேன். ஏய் இன்னாடி வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு தேங்க்ஸ்? நடிக்காதடி, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்பதான் விஸ்வா மாமா கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர் தான் எல்லாமே சொன்னாரு. எது சொல்லிட்டாரா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவளை வச்சு கடுப்பேத்தலான்னு பார்த்தா இவரு என்ன உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அக்கா மேல உனக்கு எம்பது பாசம் பத்தியா? நான் அழுததை பார்த்துட்டு போய் விஸ்வா மாமா கிட்ட நீ பேசியிருக்க. பிரச்சனையும் சுலபமா முடிச்சு வச்சிருக்க. ஐயோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டி. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. மாமா எம்புட்டு அழகா இருக்காரு. அவருக்கு போய் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்களே, அந்த கடுப்புல தான் போய் எல்லாத்தையும் சொன்னேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு கோவமே வராது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? கோவமே வராதா? சரி அஞ்சலி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ ஒரு நாள் பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு ஷால் வாங்கிட்டு வந்தல்ல, அதை கூட காணுன்னு தேடிட்டு இருந்தியே. ஆமாடி, வாங்கிட்டு வந்து ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல தெரியுமா? வாங்கிட்டு வந்து என்னோட கபோர்ட்ல தான் வச்சேன். அதுக்கப்புறம் காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. அது வேற எங்கேயும் போகல, நான் தான் எடுத்தேன். அதான பார்த்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதடி. என்னமோ கோவமே படமாட்டேன்னு சொன்ன பத்தியா எப்படி கோவப்பட்டேன்னு. ஏய் ஸ்ரீ, இங்க பாரு, உனக்கு நான் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அடிச்சேன்னு வச்சுக்கியா அம்புட்டுதான் பாத்துக்க. பரவாயில்லடி, நீ என் தங்கச்சி தானே, அதனால எனக்கு கோவம்லாம் வராது. நீ எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லூசு, என் நெத்தியில இருக்க திருநூறு உன் நெத்தியில ஒட்டிக்கிச்சுடி. பாக்குறவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? உன் மண்டை மட்டும் ஏன் தான் இப்படி யோசிக்கதோ தெரியல. சரி அதெல்லாம் விடு. வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கவும் இல்லை, உன்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசவும் இல்லை. அவங்க பேசினதை கேட்டு
எதுக்கு தேம்பி தேம்பி இத்தனை நாளா அழுதுட்டு இருந்த? அது கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் இப்பதானே படிச்சிட்டு இருக்கேன். படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாவா இருக்கும்? ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா டைரக்டா போய் கேட்டுருவ. அது உன்கிட்ட சொன்னா மட்டும் இல்ல, அவங்க பேசுறத கேட்டாலே டைரக்டா வந்து பேசி விட்டுருவ. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவங்க கிட்ட பேசாம அழுதுட்டு இருந்த? அதான் சொல்றேன்ல, கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. நான் நம்ப மாட்டேன். உன்னை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நைட் டைம் நீ யாருக்கிட்டேயும் ஃபோன் பேசிட்டு இருக்க. நானே உன்கிட்ட வந்து கேட்டிருக்கேன்ல யார்கிட்ட பேசுறேன்னு. அப்பெல்லாம் சீனியர் தான் பேசுவேன். யாரடி அந்த சீனியர்? அந்த சீனியருக்காக தானே கல்யாணம் வேணான்னு சொல்லி அழுதுட்டு இருந்த. கண்டுபிடிச்சிட்டியா? அதெல்லாம் நண்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். யாரடி அது? லவ் பண்றதானே? ஆமா. லவ்வா பண்ற? இருடி, அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லி விடுறேன். சொல்லு, நானும் சொல்லுவேன். என்னன்னு? நீயும் ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்றேன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நானே பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க மாட்டேன். ஆம்பளை பிள்ளையாட தான் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடந்துட்டு இருக்கேன். இதுல நான் லவ் பண்றேன் நீ சொன்னா அம்மா நம்பிடுமா? நம்பாதுதான், ஆனா நான் நம்புற மாதிரி சொல்லுவேன். கொய்யால, நீ சொன்னாலும் சொல்லுவடி. இங்க பாரு, நான் உன் விஷயத்த அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி நீயும் கண்டுபிடிக்கி என்னை பத்தி தப்பாலாம் போட்டு கொடுத்து என்ன அடி வாங்க வைக்க கூடாது இனிமே. என்ன, புரியுதா? புரியுது. சரி, அதெல்லாம் விடு. நீ யாரை லவ் பண்ற? அது ஒரு ஆளு. ஐயா, ஒரு ஆளை தான் லவ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. அது யாரு? உனக்கு தெரிஞ்சவர் தான், ஆனா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அதெல்லாம் அப்படிதான், நான் சொல்ல மாட்டேன். ஆனா லவ் பண்றேன். அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர். உனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் யாருன்னு தெரிஞ்சா நீ ரொம்பவே சந்தோஷப்படுவ. ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், இன்னொரு நாள் சொல்றேன். எந்தன் முகம் காட்டும் புன்னகைகள் தீட்டும் மனதின் கண்ணாடி நீயே, என்னை என்னை போலே ஏற்றுக்கொண்டதாலே எதிரொலியாகிடுவாயே.